ஹாய் காய்ஸ். இது வந்து ஒரு ஒன் ஷாட், ஜேகேவோட ஒன் ஷாட். சாரி, வேறு என்ன சொல்கிறது எனக்கு தெரியல. ஓகே, நம்ம இந்த ஒன் ஷாட்குள்ளே போவோம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் தான் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்ருக்கீங்க ஒரு ஆஃபீஸில். செம்ம கடுப்பாக ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட்டடாக உட்காந்து லேப்டாப்பை தட்டிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கொலீக்ஸ் எல்லாமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. நீங்கள் ஒரு 5 பேர் உங்கள் டீமில் அவ்வளோதான் இருக்கீங்க. உங்களுக்கு கடுப்பாக இருக்குது. ரோஸு, ஏன்டி நம்மளை மட்டும் விடவே மாட்றானுங்க, எதையாச்சும் சொல்லியே நம்மளை போட்டுக்கிட்டு இந்த வேலையிலே இருக்க சொல்கிறானுங்க. மற்றவங்க எல்லாம் பார், ஷிஃப்ட்டு முடிஞ்சது பட்டு பட்டு கிளம்புறாங்க. நமக்கு மட்டும் ஏன்டி இந்த மாதிரி வரவே இல்லை. நல்லா உங்கள் ஃப்ரெண்டு ரோசிட்ட நல்லா புலம்பிட்டு ஒரு 1/2 கழித்து நீங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. நீங்கள் டாக்ஸியில் போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பேலாம் சொல்லிவிட்டு நீங்கள்லாம் போகிறீங்க. டாக்ஸியில் போயிட்டுருக்கும் போது உங்களுக்கு ஒரு கால் வருது. வேறு யாரும் இல்லை, உங்கள் பாய் ஃப்ரெண்டு ஜாக்சன் தான். பேரப்ப அந்த ஃபோன் பார்த்ததும் உங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ தான் உனக்கு நான் இருக்கனே தோணுது போல் இருக்குது அப்படின்னு திட்டிக்கிட்டே ஆஃப் பண்ணிடுறீங்க ஃபோனை. அவன் திருப்பி திருப்பி விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கான். அட்டன் பண்ணிட்டு, என்ன என்ன ஜாக்சன், என்ன வேணும்? என்னடி இப்படி கத்துறவன்? என்னடி உன் பாசத்துக்கு தான் நான் கால் பண்ணேன். ஆமாம், மயிர் பாசம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வரீங்க. உடனே என்னடி ஆச்சு, இவ்வளோ லேட்டாக இருக்குது, ஏன்டி இப்படி கத்துற? கொஞ்சம் கொஞ்சம் காமாக பேசிட்டு என்கிட்ட. நீ மூடு ஜாக்சன், ஓவராக பண்ணாத. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 6 மந்த்ஸாக ஆச்சு நீ இந்த ஊருக்கு வந்து. ஆனால் ஒரு கால் இல்லை, ஃபோன் இல்லை. எப்போயாச்சும் சாருக்கு தோணா எப்போயாச்சும் ஒரு தடவை, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் ஃபோன். அதுவும் எப்போயுமே இல்லை, எப்போயாச்சும். இப்போ தானே எனக்கு 2 மந்த்ஸ் கழிச்சு எனக்கு பேசுகிற. ஏதாச்சும் ஒரு நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா, அதெல்லாம் இல்லை. ஏன் கோவப்படுறேன்னு கத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுங்க எதோ சொல்லி கத்துறீங்க. என்றைக்கு நடந்த பிரச்சனைலாம் வச்சு கத்திட்ருக்கீங்க. இன்றைக்கி அவன் ஒன்றுமே சொல்ல முடியல. சாரின்னு சொல்லிட்டு அப்புறம் நீங்களே காமாயிடுறீங்க. உங்கள் வீட்டுக்கு வந்து இறங்கிட்டீங்க. சாரி ஜாக்சன், ஏதோ ஒரு டென்ஷனில் கத்திட்டேன். புரியுதுடி, என்ன ஆச்சு? ஆஃபீஸில் ரொம்ப வேலையா? ஆமாண்டா, வச்சு செய்கிறான்டா அந்த மேனேஜரு. சரி, என்னையே அதனால தான் இங்கே 6 மாதம் இங்கே தங்க வச்சுட்டான். ஓகே, நைட் ஷிஃப்ட்லாம் பார்க்குற, உடம்பு ஹெல்த் நல்லா பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு பர்சனலாக வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. கதவை திறந்து நீங்கள் உள்ளே போகிறீங்க. நீ சாப்பிட்டியா அப்படி கேட்டுட்ருக்கான். இல்லை, இதுக்கப்புறம் தான் செஞ்சு சாப்பிட்ணும். இன்னும் எங்கள் வீட்டில் வந்து யாரும் இல்லை. ஏன் அம்மா அப்பாலாம் எங்கே போனாங்க? இல்லைடா, அவங்கெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான். 1 வாரம் ஆச்சு, யாரும் இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும், ஒரு வாரத்தில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன், என்னென்னு தெரியல அப்படின்னு நீங்கள் பேசிவிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு உள்ளே போய் அவன்கிட்ட அப்படி பேசிக்கிட்டே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு ஸ்பீக்கரில் போட்டு சமைச்சிட்ருக்கீங்க. அவனும் அங்கே நடந்தது எல்லாமே சொல்கிறான். நீங்களும் இங்கே நடந்த எல்லா ஃபன்னி மூமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க. அது மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. 2 பேரும் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு இந்த டாக்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் அவன் வந்து கேட்குறான், சரி, மேரேஜை பற்றி உங்கள் அம்மா அப்பாட்ட கேட்டியா? அது என்னடி பண்ணுறது, எனக்கு இங்கே இருக்கேன், ஆனால் அவங்க என்கிட்ட ஒழுங்காகவே பேச மாட்றாங்கடி. எனக்கு அது ஒரு பயமாக இருக்குது. நம்ம கேட்டோன்னா என்ன திட்டுவாங்களோன்னு பயம். என்னடா, இப்போ கேட்க மாட்டியா? அப்போ இந்த லவ் கடைசி வரைக்கும் மேரேஜ் வரைக்கும் போகாதா? இருடி, நம்ம வந்து பார்த்து ஒரு 2 மந்த்ஸ் ஆகட்டும். நான் இங்கே பர்மனெண்ட் ஆகிட்டேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா அப்பா நான் சொல்கிறது தான் கேட்பாங்க. அது எப்படி? இப்போ வரைக்கும் நான் ஏதோ ஒரு வேலையில் இருக்கேன் டெம்பரவரியாக அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ எப்படி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? நீங்களும் வந்து கஷ்டப்படுவேன்னு நினைப்பாங்க. ஸோ நான் மேரேஜ் பற்றி அவங்களும் பேசலை, நான் இன்னும் கேட்கல. நான் பர்மனெண்ட் ஆகிட்டு வந்து காட்டுறேன் பாரு நான் என்னத்தை. மேரேஜ் தாண்டி. சரி, நீ வந்து காட்டு, எனக்கு டைம் ஆச்சு, பாய் அப்படின்னு கட் பண்ணிவிட்டு நீங்கள் டிவி கொஞ்சம் பார்க்குறீங்க. உங்களுக்கு தூக்கம் வரலன்னு சொல்லி டிவிலாம் பார்த்து முடிச்சு தூங்கிடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஏஞ்சி ஆஸ் யூஷுவல் ஆஃபீஸ் கிளம்பிட்டு ரோசிக்கு கால் பண்ணிவிட்டு 2 பேரும் இப்போ சேர்ந்து தான் போகிறீங்க டாக்ஸியில். அவளும் கேட்குறா, என்னடி இது ஜாக்சன் கால் பண்ணானா? பண்ணான்டி. அப்போ என்ன, எப்போ வரானா? தெரியல, அதை பற்றி அவன் பேசவே இல்லை. என்னடி, போய் 6 மாதம் ஆச்சு. அதாண்டி எனக்கும் தெரியல. எப்போயோ ஒரு தடவை தான் கால் பண்ணுறான். என்னன்னு கேட்டால் வேலைன்றான். அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம கம்பெனிலலாம் அவன் போயிருக்கான், அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது. நம்ம ஆளை பற்றி நமக்கு தெரியாதா? மேனேஜரை இழுத்தடிப்பான் வேலையெல்லாம். ஸோ அவன் கொஞ்சம் வேலையாக இருப்பான், விடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் ரோஸே, ஆள் என்னடி என்ன இப்படி கேட்குற? அவன் என்ன 2 நாள் மட்டும் தான் பேசினான். ஏன் இல்லை, இப்போ கொஞ்சம் வேலையாக எங்கே போகிறேன் அப்படின்னு வெளில போகிறதா பேசிகிட்டு இருந்தான். ஓ ஜான் அண்ணன்கிட்ட ஜாலியாக தான் இருக்குது போல இருக்குது. சும்மா ரெடி.
அப்படின்னு அவள் சிரிச்சுக்கிட்டே வரா. நீங்களும் ஆஃபீஸ் ரீச் ஆனதுக்கப்புறம் செம்ம கடுப்பாக அவங்க பிடிச்சும் பிடிக்காம உங்கள் வேலையை உட்காந்து பார்த்துக்கிட்றீங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கால் பண்ணுறாங்க. "மாடி, என்னப்பா வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு? ஏதோ போதுமா? நீங்கள் எப்போ வரதா ஐடியா? எல்லாம் அங்கேயே செட்டில் ஆக போகிறீங்களா?" இல்லைடா, நாங்கள் வரதுக்கு 1 வாரம் ஆகும்." "இன்னும் 1 வாரமா? என்னதாம்மா பண்ணுறீங்க அங்கே?" "இல்லைடா, உங்கள் அப்பா இங்கே அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக சுற்றிட்டு கிடக்குறாரு. அதனால அதுவும் அப்புறம் அங்கேயே வேலை இருக்குது. அதனால கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு தான்ப்பா வர முடியும். கண்டிப்பாக அடுத்த வாரத்துக்குள்ளேயே நாங்கள் வர ட்ரை பண்ணுறோம். பஸ்ஸு வேற கிடைக்க மாட்டேங்குது. அதனால பார்த்து தான் வர முடியும்." "சரி. நான் அப்பயே சொன்னேன் கார் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு." "அப்பாவால் அவ்வளோ தூரம் ஓட்ட முடியாதும்மா, அதனால தான்." "சரிம்மா, எப்படியோ சீக்கிரமாக வர ட்ரை பண்ணுங்க. உடம்பு பார்த்துக்கோ, சாப்பிடாமலாம் இருக்காத." சரிம்மா, ஓகே பாய்" அப்படின்னு வச்சிடுறாங்க. எங்கள் அம்மா அப்பாவுக்கு வர வேலையே இல்லை, எங்கேயாச்சும் சுற்ற வேண்டியது. அப்புறம் நைட்டு வந்து கை கால் வலிக்குதுன்னு சொல்லி படுத்துட வேண்டியது சொல்லிட்டு நீங்கள் ஒர்க் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் தான் ரோசி இருப்பா. "என்னடி, எப்போ வராங்களா உங்கள் அம்மா அப்பா?" "1 வாரம் மேலே ஆகும்டி." "ஓ, நீ வேணால் எங்கள் வீட்டில் தங்கிக்கோயேன்." "வேணாம், உங்கள் வீட்லேயே பாவம் நீ, உங்கள் அம்மா அப்பா, உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, இவ்வளோ பேர் இருக்கீங்க. இதில் ஏன் நான் வேறு வந்தால் வச்சுக்கோ, அவ்வளோதான், உங்கள் வீடு ஃபுல்லாக நொம்பி உடஞ்சிடும்." என்ன எனக்கு கிண்டல் பண்ணுறியா? சரி, சாரி." "ரோசி, எனக்கு செம்மையாக பசிக்குதுடி, கேன்டீன் போய்ட்டு வரலாமா?" "என்ன காலை சாப்பிட்லையா? சரி வா போகலாம்." அப்படி சொல்லிட்டு கீழே உட்காந்து கேன்டீனில் சாப்பிட்டுட்டு மேலே திருப்பி ஒர்க்கை கண்டினியூ பண்ணிடுங்க. நைட்டு இப்போ வந்து ஒர்க் கிடையாது. ஸோ வந்து இன்றைக்கி கிளம்பி எப்பவும் போல் ஒரு 8:00 அப்படி மேலே வீட்டுக்கு வந்துடுறீங்க. வந்து வீட்டில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. கால் வருது. ஜாக்சன் தான். "சொல்லுங்கள் சார், எங்கே இருக்கீங்க?" "இங்கே தான்." "என்ன இங்கே தான்? காமெடிலாம் வேணாம்." "ஏய், திரும்பி பாருடி." என்ன திரும்பி பார்த்தா அவங்க ஜன்னலில் ஏறி நிற்கிறான். "ஹே, ஹாய்." நீங்கள் பயந்துட்டீங்க, சோஃபாலே பொத்துன்னு விழுந்துட்டீங்க. "டேய், நீங்கடா என்ன பண்ணுற ஜாக்சன்?" கதவை தொறடி, என்னால் இங்கே நிற்க முடியல, கால் வேற வலிக்குதுடி, கீழே விழுதுன்னா அவ்வளோதான்டி, பிடிச்சி செத்துருவேன்டி." வரேன்" சொல்லிட்டு இங்கே கதவை ஓப்பன் பண்ணிட்டு, "என்னடா பண்ணுற?" "எப்போ ஊருக்கு வந்த?" "அது நேற்று மதியமாக வந்துட்டேன், உன்கிட்ட சொல்ல வேணாம், நைட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு பார்த்தேன்." "ஓ, ஏன்டா என்கிட்ட சொல்லிட்டு வர வேண்டியது தானே, ஏன் இப்படி குரங்கு மாதிரி தாவிட்டு இருக்க? கீழே இறங்கு." ஓகே சொல்லி கீழே இறங்கி அவன் மெயின் ரோடுக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு, அப்புறம் 2 பேரும் வந்து கொஞ்சம் ஹக் பண்ணிவிட்டு என்னென்ன இவ்வளோ நாள் என்ன மிஸ் பண்ணீங்களோ அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவன் வந்து உங்கள் ஃபோரை கிஸ் பண்ணிட்டு, "ஐ மிஸ் யூ ஸோ மச் டி. உனக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா?" முடிஞ்சிருச்சு." "ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டேன், நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன், நீ வரதுக்கு 10 மேலே ஆகும் போல இருக்குது, நான் எவ்வளோ நேரம் அதிலே தொங்கிட்டு இருக்குதுன்னு பார்த்தேன், நல்ல வேலை 8:30 வந்துட்டேன்." நான் எங்கள் அம்மா அப்பாட்ட பேசிட்டேன்." "என்னது?" "மேரேஜை பற்றி." மேரேஜ்? என்ன ஜாக்சன் சொல்கிற? என்னமோ பர்மனெண்ட் ஆகணும், கலக்குவேன் அப்படின்னு." "அப்போது ஜாக்சன் பர்மனெண்ட் ஆகிட்டியா?" "ஆமாண்டி, லூசு பொண்டாட்டி." "ஐயோ, என்னடா பர்மனெண்ட்லாம் ஆகிட்டேன், பெரிய ஆள் தான் போல." "ஏய், கலாய்க்காதடி, நானே என் உசுரை கொடுத்து பர்மனெண்ட் ஆகிட்டு வந்திருக்கேன். இந்த 6 மந்த்ஸ் எதுக்கு போனேன்? அங்கே பொண்ணுங்க இருக்காங்கன்னு போனியா? இதுதானே பாரிஸ் தானே போனேன், அங்கே பொண்ணுங்களாம் எப்படி இருப்பாங்க எனக்கு தெரியும்டான்னு சொல்லி காதை வச்சு திருவுறீங்க." இல்லடி, அங்கே போய் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணால் உன்னை பர்மனெண்ட் ஆக்கிடுவேன்னு சொன்னார். அதனால தான் கஷ்டப்பட்டு பல்ல கஷ்டம் நீங்கள் அங்கே இருந்தேன், இல்லைன்னா நான் உனக்காக தான் இருந்தேன். இப்போ என்னென்னா அங்கே இருக்க பாரிஸ் பெண்கள் கரெக்ட் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். என் அழகுக்கு ஏற்ற மாதிரி பொண்ணுங்களாம் வந்தாளுங்க, நான் தான் வேணாம் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு. ஓஹோ, வெரி மன்மதன் இவர், வாடா பிடிச்சி எழுதிட்டு போய் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் குக் பண்ணி கொடுத்துட்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நைட்டு போனதே தெரில, சோஃபாவில் 2 பேர் கட்டி பிடிச்சி அப்படியே படுத்துட்டீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜாக்சன் எந்திரிடா, ஏற்கனவே லேட் ஆகிடுச்சுன்னு ஆஃபீஸ் கிளம்பணும்." "பாடுடி." நான் கிளம்பணும்டா." "நீ தான் பர்மனெண்ட்டு, நான் ஒன்றும் பர்மனெண்ட் ஆகலையே, விடுடா என்ன." மூட்டு பாட்டுட்டு எனக்கு தூக்கமாக வருதுடி, இந்த ஸ்க்ரீன்லாம் இழுத்து விட்டு எனக்கு தூக்கம் வருதுடி." சரி எந்திரி, விடு, நீயாச்சும் தூங்கு, என்னை விடு." பிடிச்சி இழுத்து அவன் வெளிலேருந்து எந்திரிச்சு நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஆஃபீஸ் கிளம்புறீங்க. அவனை உள்ளே வச்சு பூட்டிட்டு அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு நீங்களும் அப்படியே போயிடுறீங்க. ரோசி வந்து டாக்ஸியில் உட்காந்துருக்கா. என்ன வயன், ரொம்ப ஜாலியாக வர, என்னாச்சு?" "மச்சான், ஜாக்சன் வந்துட்டான்டி." "ஜாக்சன் வந்துட்டானா? ஊர்லேருந்தா?" "ஆமாம்." "எங்கே இருக்கான்?" "வீட்டில் தான்." "அடிப்பாவி, உங்கள் வீட்டில் அம்மா அப்பாவும் இல்லை, அவன் மட்டும்தான்."
நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, ஒன்றும் நடக்கலை. அது மட்டும் இல்லாமல் மேரேஜுக்கு அவங்க வீட்டில் பேசிட்டானா அவன். வாவ், சூப்பர், எப்போ மேரேஜ்? அது தெரில. அவன் பர்மனெண்ட் ஆகிட்டான். ஓ மை காட், ரியலி? எஸ். அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட பேசிட்டானா. அவங்க பேரண்ட்ஸும் ஓகேன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்னென்னு பார்க்கணும். எங்கள் அம்மா அப்பாட்ட எப்படி கேட்குறதாண்டி தெரில. அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஏதாச்சும் ஒரு சைடு ஓகேவா இருந்தால் கூட போதும், மற்ற சைடு பேசி சமாளிச்சுப்பாங்க பேரண்ட்ஸுக்கு. ஓகே ஓகே. ஆனால் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயமாக இருக்குது. ஏன்? ஏதோ ஒரு பயமாக இருக்குது. திடீர்னு ஒரு மேரேஜ். நான் 2 இயர்ஸ் முன்னாடி தான் அவனை பார்த்தேன். நான் இந்த காலேஜ் ஜாயின் பண்ணும்போது அவன் எனக்காக வந்து ஒர்க் பண்ணது, என் கூட ஜாலியாக பேசினது, அப்புறம் அவனே என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான். நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். எனக்கும் இந்த பெருசாக இந்த லவ்லலாம் வந்து முன்னாடிலாம் அனுபவம்லாம் கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த லவ் ஓடிட்டு இருந்துச்சு. இப்போது மேரேஜ் வரைக்கும் எனக்கு பிடிச்ச பர்சனோட நான் வந்திருக்கேன். அப்போ நினைக்கும் போது எனக்கே நான் வந்து பெருமையாக இருக்குது. ஓ, ஓகே ஓகே ஓகே. இங்கே பாரு, இதை பற்றி ஆஃபீஸ் யார்ட்டும் ஷேர் பண்ணிக்காத. வாய்? ஜாக்சன் உங்கள் பேரையும் பிடிக்காதவங்க நிறைய பேர் இங்கே இருக்காங்க. பிகாஸ் ஹீ இஸ் டூ ஹேண்ட்ஸம் தென் யூ. ஏய், என்னை கலாய்க்கிறியா? ஆமாம் ஆமாம், அவனுக்கு எக்ஸ் இருக்குல்ல ஒரு பொண்ணு. ஆமாம், அவளுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான். என்ன பண்ணுவா? நீ ரொம்ப பேசாது, யார்ட்டையும் சொல்லிக்காது, அவ்வளோதான். ஓகே ஓகே. அப்போ நீங்கள் ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டு நீங்கள் எப்பயும் போல் ஒர்க்லாம் பார்க்குறீங்க. ஜாக்சன் அப்பப்போ கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இப்போது நீங்கள் வீட்டுக்கு வந்து பார்க்குறீங்க, ஃபுல்லாக லைட்டு அதெல்லாம் எரியுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, நம்ம வீட்டில் நானே லைட் போட மாட்டேன், இவன் தான் லைட் போட்டிருப்பான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அவன் இறங்கி வந்து, ஏய் ஜாக்சன், எதுக்கு இந்த லைட்லாம் போட்ட? எதுக்கு உனக்கு கரண்ட் பில் அதிகமாக ஆக்கணுமா? நானே லைட்லாம் போட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இங்கே ஹால் லைட்லாம் வந்து ஆஃப் பண்ணிட்டுருக்கீங்க. தேவையில்லாமல் ஃபேன் எல்லாம் ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு திரும்புறீங்க. ஒரு டப்புன்னு ஒரு சத்தம். அம்மா, அப்பா, ஜாக்சன், அவங்க அம்மா அப்பா. ஐயோ, ஆண்டி வணக்கம். அம்மா அம்மா, என்ன பண்ணுறீங்க எல்லாம் இங்கே? நடிக்காதடி சொல்லிட்டு பின்னாடி ரோசி வந்து அவளை கிளாப் தட்டிக்கிட்டே வரா. ஒன்றுமே உங்களுக்கு புரியல. அப்படியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே இந்த இடத்துல இப்போ ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறீங்க. உங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து ரோசி வந்து, ஜாக்சன் இந்தா கை பிடிச்சிக்கோ, வயனோட கை பிடி சொல்லிட்டு கை 2 பேரும் பிடிச்சி நிற்கிறீங்க. ஜாக்சன் கையை விடு. அம்மா அப்பா பார்த்தா என்ன விடுது, கையை விட்றா. ஏய் ஷூ. உங்கள் அம்மா உடனே, நடிக்காதடி, இவ்வளோ நாள் லவ் பண்ணதை என்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் தம்பி அப்படி கிடையாது, 6 மாதம் முன்னாடியே சொல்லிட்டான். 6 மாதம் முன்னாடி சொல்லிட்டானா? ஆமாம், அவன் தான் நான் பர்மனெண்ட் ஆகிட்டு தான் உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு தான் இந்த பாரிஸ்க்கே போனது. இது உனக்கே தெரியாது அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா அப்பா சிரிக்கிறாங்க. அவங்க அம்மா அப்பாவும் சிரிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. தலையை சுற்றி வாயடிச்சு நிற்கிறீங்க, சொல்ல தெரியுமா? அதே மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. ஓகே, என்கேஜ்மெண்ட் ஆக போகுது உங்கள் 2 பேருக்கும், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சவுண்ட் கொடுக்குறா ரோசி. அதில் எல்லாருமே வந்துடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் கொலீக், அப்புறம் உங்கள் தெரிஞ்ச சொந்தக்காரங்க, ரிலேட்டிவ் கொஞ்சம் பேர். மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ்ஸில் கொஞ்சம் பிடிச்சிருக்கணும் நம்மளுக்கு கொஞ்சம் பேர், அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாகவே உங்கள் என்கேஜ்மெண்ட் நடக்குது. இப்போ அப்படியே நீங்கள் உட்காந்துருக்கீங்க. என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சு ஒரு சோஃபாவில் நீங்களும் ஜாக்சன் உட்காந்துருக்கீங்க. ஜாக்சன் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி விட்டு கொடுத்துட்ருக்கான். நீங்கள் சாப்பிட்டுட்டு, ஜாக்சன் சர்ப்ரைஸ் தரேன்னு சொன்னேன், இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் தருவேன்ட்டு சொல்லவே இல்லை. அதெல்லாம் நேற்றே பிளான் பண்ணியாச்சு. உங்கள் அம்மா அப்பா வர தான் லைட்டாக கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த பிளான் இன்னைக்கு வச்சோம், இல்லை நேற்றே நடந்து முடிஞ்சிருக்கும். என்னடா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல, எல்லாமே சர்ப்ரைஸா? மேரேஜ் ஆச்சு, தெரிஞ்சுட்டு போயிடா. நான் கொஞ்சம் மேக்கப்லாம் போட்டு வரணும். மேக்கப்பே இல்லாமல் என்கேஜ்மெண்ட் வச்சுருக்கேன்டா நீனு. சரிடி, என் பொண்டாட்டி இயற்கையாகவே அழகு தாண்டி. சி விட்றா என்ன. அப்படி நீங்கள் கொஞ்சம் கொலாவிட்டுருக்கீங்க. இப்படியே ஒரு 3 months 2 months வந்து ஸ்கிப் ஆகுது. அப்படியே நீங்கள் ஹாப்பியாகவே உங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. என்கேஜ்மெண்ட் ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து இன்விடேஷன்லாம் அடிச்சாச்சு. உங்கள் 2 பேருக்குமே வந்து மேரேஜ் ஆக போகுது. மேரேஜ் ஹாலுக்குள்ளே நீங்கள் என்ட்ரி ஆகுறீங்க. ஜாக்சனை பார்த்துட்டு நல்லா பல்லழிச்சிட்டே வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு வாயெல்லாம் பல்லாக இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே அப்படியே ஒரு மாதிரி இந்த வேர்ல்டே நான் இல்லைப்பா அந்த மாதிரி தான் ஜாலியாக இருக்கீங்க. அவங்க கையை பிடிச்சி, மிஸ்ஸஸ் ஓயன்
சரி ஏஞ்சி வா நில்லுடி ஒழுங்கா சொல்கிறான். நீங்கள் ஸ்டெப் மாதிரி இருக்கும் கீழே, அது மேலே ஏறி நிற்கிறீங்க. அங்கே ஃபாதருமே வந்து என்னென்ன சடங்கெல்லாம் சொல்லுவாங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, எங்கள் இடமே கிறிஸ்டின்னால கிறிஸ்டின் சைடு தான் அவங்க மேரேஜ் நடக்குது. ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே எலகண்ட்டாக நடந்து முடியுது இந்த மேரேஜ். உங்களுக்கு பிடிச்ச ஃபேமிலிஸோட, பிடிச்ச பார்ட்னர், உங்கள் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ், ரோசி தான் உங்கள் பின்னாடி இருக்கா. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி குட் வைப். ரொம்பவே நல்லா இருக்கு அந்த மேரேஜ். நீங்கள் வந்து இமேஜின் பண்ணி பார்க்காது இந்த மாதிரிலாம் மேரேஜ் நடக்குமா அப்படின்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. இவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ சண்டை போடுமோ பேரண்ட்ஸ் கிட்ட அப்படின்னு நினச்சி பார்த்துருக்கும் போது இந்த மாதிரி ரொம்பவே எலகண்ட்டாக முடியுது. உங்களுக்கே ஒன்றுமே புரியல, ஜாலியாக இருக்கீங்க. மேரேஜ்லாம் முடிஞ்சு தனியாக ஒரு வீட்டுக்கு போகிறீங்க. ஜாக்சன் ஏற்கனவே ஒரு வீடு பார்த்துருப்பா. உங்கள் வீட்டிலேருந்து அந்த வீடு வந்து கொஞ்சம் நிறையாவே கிலோமீட்டர்ஸ், 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டியே இருக்கலாம். வேறு ஊர்னே அது சொல்லலாம். அதே ஊர் தான், ஆனால் ஒரு கொஞ்சம் சிட்டி சைடு மாதிரி இவன் பார்த்துருப்பான். பெரிய வீடு. அது வந்து கட்டின வீட்டில் இவன் கட்டி ஏற்கனவே வச்சுருப்பாங்க. அது அவங்க வாங்கியிருப்பாங்க. அங்கே தான் வந்து நீங்கள் ஜாக்சன் இனிமேல் அங்கே இருக்க போகிறீங்க. உங்கள் ஃபேமிலியே பிரிஞ்சு இருக்க போகிறீங்கன்னு நினச்சாலே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டலாம் அழுது புலம்பி வந்து காரில் ஏறி ஜாக்சனோட போயிட்டுருக்கீங்க. ஜாக்சனே பார்த்துட்டு வரீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஜாக்சன் அவங்க கையை பிடிச்சி அவன் விடவே இல்லை. அந்த மேரேஜ் ஹாலில் பிடிச்சிருப்பான். அதோட சரி திருப்பி இந்த கையை எடுக்கவே இல்லை உங்கள் ஹேண்ட்லேருந்து. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. என்னடி? இல்லை ஒன்றும் இல்லை. எனக்கு ஒன்றுமே புரியல தெரியுமா ஜாக்சன். ஐம் ஸோ ஹாப்பி. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரொம்பவே அவனை கட்டி பிடிச்சி கார்லேயே கிச்சு கமுட்டிகிட்டு இருக்கீங்க. அவன் என்னை ட்ரைவ் பண்ண இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் போய் சேர்ந்ததும் நீ ரொம்பவே டயர்டாக இருக்க பார்க்கறதுக்கு. அண்ணே இல்லைடா, நான் ரொம்ப ஹாப்பியிலே ரொம்ப டயர்டாக இருக்கேன். என்னடி லூசு மாதிரி விளையாடிட்டுருக்க. ஆமாம், உங்கள் பேரண்ட்ஸை விட்டு வந்துட்டேன், கவலைப்படாத. நீ எப்போ போய் வேணுமோ இங்கேருந்து போய்க்கோ. கார் இங்கே தான் இருக்கும், வண்டியும் இங்கே தான் இருக்குது. ஸோ உனக்கு ரெண்டுமே ஓட்ட தெரியும். நீ எப்போ வேணுமோ பார்த்துக்கோ போய். ஆனால் என்கிட்ட சொல்லிட்டு மட்டும் போயிடு. கதவை லாக் பண்ணிட்டு போடி. நீ பாட்டு கதவை லாக் பண்ணாமல் அன்றைக்கி வந்து நான் கதவை ஏறி குதிச்சு பார்க்க கதவு லாக்லேயே இல்லை. நான் தெரிஞ்சுதான் இல்லை கதவு மேலே பால்கனியாச்சும் ஏறி போயிருப்பேன். என்னடா நான் அதெல்லாம் மறந்துடுவேன்டா. இனிமேல் கதவை லாக் பண்ணாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சிரிச்சு பேசிட்டு வந்துட்டுருக்கான். இனிமேல் நீங்கள் என்னென்ன ஃபேமிலியில் பண்ண போகிறீங்க. ஆஃபீஸ்க்கு வந்து அவன் வேன் வச்சுருக்கானா. ஸோ வேன் வந்து ட்ராப் பண்ணிவிடும், கவலைப்பட வேணாம் சொல்லி பேசிக்கிட்டே வரீங்க 2 பேரும். வீட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் ஜாக்சன் வந்து வண்டியெல்லாம் இறக்கி ஆஃப் பண்ணிவிட்டு லக்கேஜ்லாம் தூக்கி உள்ளே வச்சு நாளைக்கு அடக்கிக்கலாண்டி. இப்போது என்னடா இழிச்சிக்கிட்டே வர. என்னடி ஃபஸ்ட் நைட் ரூம் பார்த்தியா? நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்க. ஆமாம், யார் இது வரைக்கும் டெக்கரேட் பண்ண வந்தது? யார்? ஓ ரோசியும் அவள் ஆளும் தான். அடப்பாவீங்களா, என்கிட்ட சொல்லவே இல்லைடா. பின்ன என்ன அப்படிலாம் சொல்லிட்டா பண்ணுவாங்க. அது சொல்லிட்டு நீங்கள் 2 பெட்டில் தொப்புன்னு விழுவுறீங்க. கதவுலாம் நல்லா பெட்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. நீங்கள் அப்படியே விழுந்துட்டு ஜாக்சன் விடு, நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். சரி நல்லா உனக்கு கம்ஃபி வேர் போட்டுருவா. உன் ட்ரெஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது பாரு, பேக்குள்ளே இருக்கும், ஏதாச்சும் கம்ஃபியாக போட்டுருவா. நானும் போய் மாட்டுறேன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ட்ரெஸ் மாற்ற போயிடுறீங்க. ஆஃப்டர் ஃபியூ செகண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அவனுக்கும் வந்து மேகி அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்டு வா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிட்றான். நீங்களும் போய் படுக்கிறீங்க. அவன் அங்கங்கே கை வச்சுட்டு ரொமான்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே படுத்து கால் தூக்கி போடுறது, கை தூக்கி போடுறதுன்னு பண்ணுறான். நீங்கள் 2 பேருமே டயர்டாக இருக்கீங்க. அதனாலவே நீங்கள் 2 பேரும் படுத்து தூங்குறீங்க. ஒரு மிட் நைட் ஒரு 3 o'clock ஒரு டைமில் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. இதுலாம் அடித்து போட்ட மாதிரி தூங்குவோம் இல்லையா, அதுவும் டயர்ட்னஸ் வேறு, சக்கத்தாக தூங்கிட்டுருக்கீங்க. உங்களோட ஹிப்பில் யாரோ வந்து கை வைக்கிற மாதிரி இருக்குது. நல்லா அந்த கை நல்லா சில்லுன்னு இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அது ஒரு மாதிரி உங்களுக்கு சில்னஸ் தருது. நீங்கள் லைட்டாக உங்களோட ஷர்ட் அப்படியே மேலே வந்துடுச்சு. அந்த கை நல்லா பிக் கை வந்து உங்களோட ஹிப்பில் பட்டதும் உங்களுக்கு அப்படி சில்லுன்னு இருக்குது. யார்? ஜாக்சன் விடு, கை விடு. எனக்கு உழுற மாதிரி இருக்கும் கை. திருப்பி எப்படி தூங்கிடுறீங்க. அந்த கை வந்து அப்படியே உங்களோட இப்போ ஃபுல்லாமே தடவுது. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சில்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. யார்? நம்ம ஜாக்சன் தானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. ஆனால் உங்களோட ஷர்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரி உங்கள் ப்ரா கிட்டமே வந்துடுச்சு. அந்த ஷர்ட் ஃபுல்லாக மேலே தூக்கி
நீங்கள் அப்படியே வந்து அந்த கை வந்து உங்கள் ஃபுல்லாகவே பிடிச்சி அப்படியே ப்ரெஸ் பண்ணுது. ஹிப்பெல்லாம் பிடிச்சி லெக்கெல்லாம் லைட்டாக ஓப்பன் பண்ணி தைஸ் அதெல்லாம் கை வைக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. நீங்கள் பாட்டு தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது யாரும் கை வச்சு பண்ணுற மாதிரி. ஆனால் தூக்கத்தில் நீங்கள் கண்ணை திறந்து கூட பார்க்கல. அப்படி ஒரு தூக்கம். நல்லா கை வந்து அங்கேயும் இங்கேயும் ரோமன் ஆகிட்டு கடைசியில் உங்கள் செஸ்ட்டில் வந்து அப்படியே ப்ரெஸ் பண்ணுது. 2 செஸ்ட்டுமே அப்படியே அழுத்துது. அந்த அழுத்தின வேகத்தில் நீங்கள் டக்குன்னு ஏஞ்சிடுறீங்க. ஏஞ்சி பார்த்தா உங்களுக்கு ஜஸ்ட்டு நார்மலாக தான் இருக்குது. உங்களுக்கு எதுவுமே நடக்காத மாதிரி தான் இருக்குது. சி கனவா? ஷிட், இவன் கூட ஏதாச்சும் பண்ணலான்னு வந்தால் எப்படி தூங்குறான் பார். நானும் டயர்டாக தான் இருந்தேன். சரி என்ன நம்மளுக்கு எதுவும் ஆனால் என்ன டச் பண்ண மாதிரி உங்களுக்கு ஃபீல். நீங்கள் எதுவும் பெருசாக எடுத்துக்கல. உங்களுக்கு கனவு நினச்சிட்டு வாட்டர்லாம் குடிச்சிட்டு திருப்பி படுத்துடுறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதும் நீங்கள் ஏஞ்சி எப்பயும் வீட்டுக்கு வந்து நல்லா எங்கள் லக்கேஜ்லாம் 1 வீக் லீவ் எடுத்திருப்பீங்க. ஸோ லக்கேஜ்லாம் ஒழுங்காக அடிக்கிட்டு இருக்கீங்க. அவன் லேட்டாக தான் ஏஞ்சி வரான். என்ன மேடம் பொறுப்பான ஒய்ஃபாக ஆகிட்ட போல இருக்கு. போங்க, நான் அப்போலேருந்து பொறுப்பு தான் சார். ஓஹோ சரி நான் போய் என் பல்ல விளக்கிட்டு வரேன் சொல்லிட்டு போகிறான். அவன் ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வந்துடுறான். எங்கடா டிப்பாப்பாக கிளம்பி வந்திருக்கு, எங்கே போகிறேன்? வீட்டுக்கு சாமான்லாம் வாங்கலாம் மறந்துட்டியா? ஆமாண்டா நான் மறந்தே போயிட்டேன். நீ பாட்டு பேக்கெல்லாம் அடுக்கி வச்சிட்ருக்கியே, சாமான் அடுக்கி வச்சிட்ருக்கியே, ஏதாச்சும் வாங்கி தந்துட்டு வச்சியா? காய்கறிலாம் இப்படி சமைப்பேன். சரி நான் போய் காய்கறிலாம் வாங்கிட்டு வரேன். உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு. இருக்கிற எல்லா காய்கறிலையும் ஒரு 1/2 கிலோ வாங்கிக்கோ போதும். சரி நான் வாங்கிட்டு வரேன். சிக்கனா மட்டனாடி? சிக்கன். ஓகே நான் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ இங்கே ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு பெருக்கிடுடி. கீழே அங்கே ஒரு மாதிரி தூசியாக இருக்குது, அந்த இடத்துல பெருக்கிடு. ஓகே அது சொல்லிட்டு போகும்போது 4 லக்கேஜ் கொடுத்துட்டு போகிறான். சார் வண்டி எடுத்துகிட்டு போனதும் நீங்கள் நம்ம பெட்ரூம் தூங்கியிருப்பீங்க இல்லையா, அதை அவன் அப்படியே போட்டு வந்திருப்பான். ஒரு பெட்ஷீட்டை கூட மடித்து வைக்க மாட்டான். இப்போ இவன் வச்சுட்டு என்ன தான் பண்ண போகிறனோ சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் மடிக்க வச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அந்த பெட்டுக்கு அந்த ரூம்குள்ளே வந்ததும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃப்ரேக்ரன்ஸ் வருது. அது ஒரு மாதிரி மூடு ஏற்றுற மாதிரி ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. இவன் ஏதாச்சும் சோப்பு வச்சுருக்கானா? இவ்வளோ வாசனையாக இருக்குமா அந்த சோப்புலாம்? சென்ட் மாதிரியும் இல்லை, சோப்பு மாதிரியும் இல்லை. என்ன ஃப்ரேக்ரன்ஸ் இது? சரி பாத்ரூம்குள்ளே போய் பார்ப்போம். பார்த்தா பாத்ரூம்குள்ளே எந்த ஃப்ரேக்ரன்ஸும் வரல. நீங்கள் என்னடா இது ஒரு மாதிரி ஸ்மெல்லு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கீங்க அந்த வீட்டையே. அந்த ரூமையே சுற்றி பார்த்துட்டு எங்கேருந்து வெளிலேருந்து வரும் போல இருக்குது அப்படின்னு வெளில வந்துடுறீங்க. ரூமை விட்டு வெளில வந்ததும் ஃபுல்லாக பெருக்கி கூட்டி நீட்டாக வச்சிடுறீங்க. அவன் வருவான்னு பார்க்குறீங்க. அவன் போய் 2 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் ஆளை காணோம். இவன் என்ன காய்கறி விதைச்சிட்ருக்கானா? இவ்வளோ லேட் ஆகுது. அது சொல்லிட்டு நீங்கள் வந்து சரி கொஞ்ச நேரம் தூங்குவோம், செம்ம டயர்டாக இருக்குது, ரொம்ப நாளாச்சு இந்த வேலையெல்லாம் பார்த்து, எங்கள் வீட்டில் ராஜா மாதிரி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ பேசிட்டு வந்து படுக்கிறீங்க. அப்படியே தூங்கிடுறீங்க. தூங்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. யாரோ உங்கள் கையெல்லாம் வச்சு அப்படியே மேலே தூக்குற மாதிரியும் உங்களோட ஹெட்டுக்கு மேலே ஹேண்டு பென் ஆகிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. உங்கள் பட்டன் நீங்கள் வந்து ஒரு ஷர்ட் மாதிரி போட்டிருப்பீங்க, பாய் ஷர்ட் மாதிரி. அந்த பட்டன்லாம் அன்பட்டன் ஆகிற மாதிரி இருக்குது. அன்பட்டன் பண்ணால் உங்கள் ப்ரா தான் தெரியுது. அந்த ப்ரா வந்து அப்படி யாரோ கீழே இறக்கி விடுற மாதிரி இருக்குது. உங்கள் செஸ்ட்டை யாரோ கிஸ் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே எந்திரிக்கவே முடியல அந்த சுச்சுவேஷனில். அப்படியே நீங்கள் கட்டி போட்ட மாதிரி படுத்துருக்கீங்க. எதுவுமே பண்ண முடியல. அது சொல்லிட்டு நீங்கள் மார்னிங் மட்டும்தான் குடிக்கிறீங்க தவிர உங்கள் சோலே அங்கே ஒரு மாதிரி இருக்குது. உங்களால் எந்திரிக்கவே முடியல. உங்கள் பாடி உங்களால் அது நவுத்தவே முடியல, அந்த மாதிரி இருக்குது. அப்போவே உங்கள் பாடிலாம் அப்படியே வந்து லைட்டாக வந்து ஈரமாகுது. பிகாஸ் உடம்பு ஃபுல்லாமே அவங்க லிக் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபீலு. தண்ணி ஊற்றுன மாதிரி லைட்டாக அவங்களோட செஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் அப்பர் பார்ட் ஃபுல்லாக லிக்கிங் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நல்லாவும் இருக்கா. அப்படியே இது மாதிரி அவங்க ஏதோ பண்ணுது. அப்புறம் அப்படியே அவங்க பேண்ட்டை அவுத்துட்டு உங்களோட தைஸ் அதெல்லாம் லிக் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அப்படியே அப்படின்றீங்க. அப்போ வந்து காலிங் பெல் சத்தம் கேட்குது. இதை கேட்டதும் என்னது என் மேலே ட்ரெஸ்லாம் இருக்குது, பட்டன் போட்டு இருக்கு. அப்போது ஏன் இந்த மாதிரி எனக்கு கனவுலாம் வருது? கனவா நிஜமா? நிஜத்தில் போய் நடக்கும். ஒன்றுமே உங்களுக்கு சொல்ல முடியல. திருப்பி காலி பண்ணி அடிச்சோடனே வரேன் ஜாக்சன் வரேன்.
அது சொல்லிட்டு நீங்கள் கதவை திறக்கிறீங்க. என்னடி ஆச்சு, என்னாச்சு, ஏன் பேய் அடித்த மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. வேலையா இல்லை தூங்கிட்டியா? இல்லை தூங்கிட்டேன். கெட்ட கனவு ஏதாச்சும் கண்டியாடி? மூஞ்சி ஏன்டி பேய் அடித்த மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. நீ வா, ஏதோ காய்கறிலாம் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன்டி. இந்த ஃபிஷ்ஷும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், சமைச்சிடு வா, நம்ம சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து சமைப்போம் வான்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் அந்த இது பண்ணுறதுல நீ மறந்துட்டீங்க. வந்துட்டான், அப்படி வந்து சமைக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க. அந்த இதில் மறந்துட்டீங்க இப்போ நடந்தது எல்லா விஷயமே. நீங்கள் வந்து வந்து காய்கறியெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவன் கேஸ் ஸ்டவ் பக்கத்தில் உட்காந்துட்டு பொண்டாட்டி பொண்டாட்டி என்ன கிஸ் கூட எனக்கு என்ன கிஸ் கூட கொடுக்க முடியாது. கிஸ் குர்ரி. சரி, என்னடி சில்லறையாக கையில் தர என்ன? சரி சரி கோச்சிக்காத, எப்பெல்லாம் கூட கொடுப்பாங்க போடா அப்படின்னு போகிறீங்க. அவன் டக்குன்னு கையை பிடிச்சி எடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான கிஸ் தரான். அது அப்படியே ஃப்ரெஞ்சு கிஸ்ஸாக மாறுது. அங்கங்கே அவன் கையெல்லாம் ப்ளே ஆகிட்டுருக்கு. விட ஜாக்சன். இது வந்து ஒரு டார்க் ஐ பார்த்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் வந்து ஒரு கையை எடுத்துகிட்டு என்னடி நேற்று டயர்ட்னஸ்னால விட்டுட்டோம், எனக்கு ஏதாச்சும் பண்ணலாமா? சமைச்சு முடிச்சுட்டு உன் வேலையை நிற்பார். இப்போது நான் சமைக்கிற வேலையை பார்க்குறேன் விட்றா, அப்புறம் பசி வந்துடும். அதுவும் உண்மை தான். அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே அவனும் நாங்களே விட்டே போக மாட்றான். அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டே இருக்கான். நீங்களும் அதை கட்டி பிடிச்சிட்டே வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இதை வந்து ஒரு டார்க்காகி பார்த்துக்கிட்டே இருக்கு. ஜாக்சன் ஜாக்சன், நீ ரொம்ப தப்பு பண்ணுற. என் ஆள் மேலே கை வச்சு ரொம்ப தப்பு பண்ணுறடா. ஷீ இஸ் மைன்.